ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்ஸோட கிராஃப் சீரிஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், பபுள் கிராஃப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிற டேட்டாவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் என்ன விதமான டேட்டா எடுத்துக்கேன்னா, ஒரு சாஃப்ட்வேர் சேல்ஸ் பண்ண, அதாவது ரிலீஜியன் வைஸ் சாஃப்ட்வேர் சேல்ஸ் பண்ண டேட்டா, அது எவ்வளோ ரெவன்யூ ஆயிருக்கு, அதோட ப்ராஃபிட் எவ்வளோ, எத்தனை கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேட்டாவை வச்சு நான் இப்போ ஒரு பபுள் கிராஃப் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பபுள் கிராஃப் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன இதெல்லாம் எடுத்துக்கிறேன் பார்க்குறோம். ரிலீஜியனில் நார்த்து, சவுத்து, சென்ட்ரலு, ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் ரெவன்யூவில் அதுக்கான வேல்யூ, டோட்டல் ரெவன்யூ அதுவும் சிஆரில் இருக்குது, ஐஎன்ஆரில் 4ல் இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு சிஆரில் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் கவுண்டும் நான் இதில் எடுத்துருக்கேன். ஸோ 3 பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம பபுள் கிராஃப் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போது இதை வச்சு நம்ம பபுள் கிராஃப் எப்படி கிரியேட் பண்ணுறது, 3 டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு வரும், 3 ஸ்கேலிங் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம A1ல இருந்து D6 வரையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் சார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வர்றது வந்து ஸ்டாக்டு காலம் சார்ட்டு. ஸோ இதில் எனக்கு பெருசாக ஒன்றும் டீட்டெயிலிங் இருக்காது, ஜஸ்ட் கம்பேரிசன் மட்டும் என்னால் பண்ணி பார்க்க முடியும். மற்றபடி எனக்கு ஒரு பெரிய டீட்டெயிலிங் இருக்காது, அவ்வளோவும் இது பார்க்க நீட்டாகவும் இல்லை. ஸோ இந்த சார்ட்டை நான் எப்படி பபுள் சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் எடிட்டர் இந்த இதில் கீழே காலம் சார்ட்டில் கீழே வந்து இதோ ஸ்கேட்டரில் பபுள் சார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ பபுள் சார்ட்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போது மார்ஜின் இங்கே 0 ஸ்டார்ட் பண்ணி 100 வரையும் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வேல்யூ ஆரம்பிக்கிறது 25ல் தான் ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம மார்ஜினை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போ கஸ்டமைஸில் போயிட்டு நம்ம சீரீஸில் வெர்டிகல் ஆக்சிஸில் மின்னு மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு இருக்கு. ஸோ மினிமமில் வந்து 23யும் மேக்ஸிமமில் வந்து நம்மளுக்கு அதிகபட்ச வேல்யூ 123, 135. அப்போ நம்ம ஒரு 130யும் போடும். ஸோ நம்மளுக்கு அது உள்ளே வந்துருச்சு. நம்மளோட எல்லா பபிள்ஸுமே இதுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, அடுத்ததா 120 கூட போதும்னு நினைக்கிறேன் எனக்கு இருந்துச்சு. 120. ஓகே, பக்கா. அடுத்தது இதோட ஹரிசாண்டலில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் வந்து இதோ ஹரிசாண்டல் ஆக்சிஸில் போயிட்டு நீங்கள் எந்த சேஞ்சஸ் வேணுமோ அந்த சேஞ்சஸை பண்ணிக்கலாம். நான் இந்த லெஜண்ட்ஸோட நேம் எடுத்துக்கிறேன். 2வது கீழே வரேன், ஆட்டோவில் போயிட்டு நன்னு கொடுக்குறேன். லெஜண்டோட நேம் எல்லாமே போயிடும். போனதுக்கு அப்புறம் செட்டப்பில் போயிட்டு இந்த ரிலீஜியன் நேம் வருதுல்ல, இந்த நேம் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் கொடுத்துறேன். ஓகேவா? ரிமூவ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்று ஒரு சைஸில் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் இதை ஆட் பண்ணிக்கிறேன், ரிலீஜியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கீழே வரேன். ஒயாக்சிஸில் வந்து டோட்டல் ரெவன்யூ ஐஎன்ஆர் 4ல் இது வந்து டோட்டல் ரெவன்யூக்கான மார்ஜினு. அதுக்கடுத்து ஒயாக்சிஸ் வந்து ப்ராஃபிட்டு. நம்ம சீரீஸ் வந்து நம்பர் ஆஃப் கிளைண்ட், இந்த பபுள் வந்து எவ்வளோ சைஸ் பெருசாகுதோ அது வந்து நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ். ஸோ ஆட் சைஸ் இருக்குது, ஆட் சைஸில் நம்பர் ஆஃப் கிளைண்ட் நான் கொடுத்துறேன். நம்பர் ஆஃப் கிளைண்ட் கொடுத்தோடனே இப்போ அதுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னது பெருசு அதோட கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், அதுக்கு அடுத்தது கீழே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டராக எடுத்திருக்கான்னு டிக் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம். ஸோ அதுவும் டிக் பண்ணியிருக்கு. ஓகே, மறுபடியும் கஸ்டமைஸில் போகிறேன். லெஜண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நனுங்கிறதுல டாப்னு கொடுத்தானேன். ஸோ லெஜண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. சார்ட்டோட டைட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இந்த டைட்டில் ஓகே, நான் சென்டர் ஃபார்மேட் மட்டும் பண்ணிக்கிறேன். பெஸ்ட்டு. அதுதான் போல்டு கொடுத்துக்கிறேன். இதோட கலரை டார்க் பிளாக் ஆக்கிடுறேன். ஓகே, இந்த கிரிட் லைன்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும்னா இந்த கிரிட் லைன்ஸ் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த சார்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த நார்த் சென்ட்ரல் வந்து 110 அப்படிங்கிறது டோட்டல் ரெவன்யூவான மார்ஜின் இங்கே இருக்குது. டோட்டல் ரெவன்யூக்கான மார்ஜின் ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். செட்டப்பில் போயிட்டு ஒயாக்சிஸாக ப்ராஃபிட்டு. ஸோ ஒயாக்சிஸ் ப்ராஃபிட்டு, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரெவன்யூ. டோட்டல் ரெவன்யூக்கான மார்ஜின் இங்கே இந்த காலமில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ டோட்டல் ரெவன்யூவில் சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா 110 இங்கே அச்சீவ் ஆயிரும். 110 பக்கத்தில் இங்கே அச்சீவ் ஆயிரும்.
அதே மாதிரி நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 90 இங்கே வந்து டச் ஆகும். ஸோ அதனால இதுவும் அங்கே இதுவும் மீட் ஆகும்போது இந்த பபுளோட சைஸ் வந்து 123. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் சென்ட்ரலோட 123. ஸோ இதோட டீட்டெயில் நான் வர மாதிரி பண்ணிடுறேன். ஒரு ஜஸ்ட் மினிட். மறுபடியும் சேஞ்சஸ் போகிறேன். லெஜண்டில் சாரி சீரீஸில் டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணுங்க. ஆ ஓகே. இப்போ அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு இதில் கிளிக் பண்ணோடனே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பபுள் சாட், அதாவது எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு 3 டைமென்ஷன் நம்மளுக்கு இருக்கும்போது எப்படி ஒரு பபுள் சாட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.